கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்கிறவர் கர்த்தர். ஒரு நிமிஷத்துல சூழ்நிலையை தலைகளாய் மாற்றி விடுவார். ஒரே ஒரு நாளுக்குள்ள காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி விடுவார். நம்மளால யோசித்து பார்க்க கூட முடியாது. இது எப்படி நடந்தது, எப்படி நடந்திருக்க முடியும்? கிரகிக்க முடியாத பெரிய காரியம் செய்கிறவர். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துல, வேலையில, பிசினஸ்ல ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒண்ணுமே பண்ண முடியாத அந்த சூழ்நிலை அப்படின்ற நேரத்துல இயேசு தலைகளாய் மாற்றி விடுவார். அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியம் செய்கிறவர். ஆனா நீங்க விசுவாசிக்கணும். அந்த இஸ்லாமிய குடும்பத்தார் கணவன் மனைவி சேர்ந்து வந்தாங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம், இயேசு அற்புதம் செய்வார் ஐயா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்படி விசுவாசித்தா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? மகளே, மகனை ஒன்னுதான் ஆண்டிருக்கேன், நீ விசுவாசிக்கிறியா? நான் கிரகிக்க முடியாத அதிசயத்தை உனக்கு செய்வேன்னு சொல்றார். விசுவாசித்த இதயத்தில் கை வைங்க. ஆண்டவரே, நீர் கிரகிக்க முடியாத அதிசயமான பெரிய காரியத்தை செய்கிற தேவன், எனக்கு என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, எனக்கு இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் செய்